உங்களுடைய வெற்றியை நெருங்க விடாமல் தடுக்கிற விஷயம் எது? நான் எல்லா முயற்சிகளையும் பண்ணுறேன். என்னுடைய எண்ணங்கள்லையும் சரி, என்னுடைய செயல்களையும் சரி, எல்லாத்தையும் நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். நான் தொடர்ந்து ஒரு 3 நாள், 4 நாளுக்கு மேலே செய்ய முடியல. இல்லை என்னோட எஃபர்ட்ஸ் வந்து ஒரு 1 வீக்குக்கு மேலே கன்டின்யூ ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போது நேர்மறை எண்ணம் எது? அதை எப்படி நான் கொண்டு வந்துக்கணும்? என் லைஃப்பில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? இது எல்லாமே தெரிஞ்சால் கூட, என்னால் தொடர்ந்து ஒரு 1 வீக் மேலே ஃபாலோ பண்ண முடியல. இது ஏன்ற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, உங்களோட கான்ஷியஸ்னஸ் தான். ஆமாம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸ் நீங்கள் சரி பண்ணனா உங்கள் லைஃப் மாறும்னு நம்ம சொல்கிறோமோ, அந்தளவுக்கு உங்களோட கான்ஷியஸ் இப்போதைக்கு உங்களுக்கு லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களை காமிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறது இல்லை. காரணம் என்னென்னா, நீங்கள் அதுக்கு கொடுத்துருக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு ஒரு வேலை இருக்குது, இன்னும் பெட்டராக நல்ல ஜாபுக்கு போனால் எனக்கு சேலரி இன்னும் அதிகமாக வரும்னு எனக்கு எண்ணம் இருக்குது. ஆனால் எண்ணத்தை நான் செயல்படுத்த மாட்டேன். காரணம் என்ன? நான் போயிட்டுருக்கிற ஆஃபீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுள், என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க, இந்த வேலை எனக்கு ஓகேவா தோணுது, சேலரிக்கு வேண்டி மாறணுமா அப்படிங்கிற உங்களுக்கு தெரியாத ஒரு எண்ணம் உங்கள் கான்ஷியஸில் நீங்கள் விதைச்சிட்றீங்க. அதுக்கு பேர் தான் கம்ஃபர்ட் ஜோன் நம்ம சொல்லுவோம். எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பிளான்ஸ் இருக்குது. நிறைய பிளானை வந்து நீங்கள் பேப்பர்லேயும் இல்லை ஒரு சிஸ்டம்லேயும் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை பார்க்கும்போது, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ பேர் விஷன் போர்டில் உங்களோட பிஸ்னஸ் எப்படி போகணும், அது எப்படி என்ன பெனிஃபிட்ஸ் வரணும், என்ன ப்ராஃபிட்ஸ் வாங்கணும், இது எல்லாமே அழகாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ஃப்ரேம் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறமா ஒன்று கரைஞ்சி போயிடும், இல்லாட்டி மறந்தே கூட போயிடுது. இது ஒரு வகையில் உங்களோட கான்ஷியஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம். அதாவது வெறும் 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சிட்டா நான் வந்து சுறுசுறுப்பான ஆள்னு கிடையாது. உங்கள் எண்ணங்கள் செயல்படுறதுக்கு மறுத்துச்சுன்னா அது கூட ஒரு வகையான சோம்பேறித்தனம் தான். அந்த சோம்பேறித்தனத்தை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா, உங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தேவைப்படுது. நீங்கள் செய்கிற செயல்களை தொடர்ந்து செய்கிறதுக்கான ஒரு சரௌண்டிங்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அதையெல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து அப்படியே அறவே கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்க பாருங்கள். காரணம் என்னென்னா, எப்போ உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் கண்டினியூஸாக கிடைக்குதோ, அது என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களோ, அப்போ தான் உங்களோட கான்ஷியஸ் கூட சப்போர்ட் பண்ணும். ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் லைஃப் மூவ் ஆக மாட்டேங்குதுன்ற இந்த கேள்வி இருந்துச்சுன்னா, அது நீங்கள் தான் உங்கள் கான்ஷியஸ் தான்றது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் ரொம்ப ரொம்ப பெட்டராக ஆரம்பிக்கும். நன்றி.